சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக இயக்குனர் அரசுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையில் மினி பேருந்துகளை தொடர்ந்து இயக்க அனுமதிக்க வேண்டும், தனியாருக்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை தற்போது கருத்து கேட்பு கூட்டத்தின் போது சென்னை போக்குவரத்து கழக இயக்குனர் அரசிடம் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். தனியாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, தொடர்ந்து அரசு மூலமாக இயக்கப்படக்கூடிய மினி பேருந்துகள் இயங்க அனுமதி வழங்க வேண்டும் என்று இயக்குனர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய மாநகர பிரதான சாலைகளில் மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாலும் கூட நகரத்துடைய பல்வேறு உள்பகுதிகளில் மினி பேருந்துகள் என்பது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேருந்து சேவையாக பயணிக்கிறது. அந்த வகையில் இந்த மினி பேருந்து சேவையை தனியாருக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே பேரவை கூட்டத்தின் போது பல்வேறு கருத்துக்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் மினி பேருந்துகள் தொடர்பான பல்வேறு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? தேவ்பிரியன், குறிப்பாக சிற்றுண்டு என்று சொல்லக்கூடிய மினி பேருந்துகளை இயக்குவதற்கு கருத்து கேட்பு கூட்டமானது தற்போது கலைவாணர் அரங்கத்தில் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மற்றும் போக்குவரத்து ஆணையர் தற்போது பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதுல தற்போது ஆட்டோ சங்கங்களும் இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவிப்பதற்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பேசும்பொழுது தனியார் மினி பேருந்தினுடைய அந்த உரிமையாளர்கள் எழுந்து அவர்கள் பேசக்கூடாது என்று பேசியதால் தொடர்ச்சியாக சலசலப்புகள் ஏற்பட்டது. தொடர்ந்து குறிப்பாக இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏராளமான தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பங்கேற்றிருந்த நிலையில ஒரு சில ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் மட்டும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் கருத்துக்களை முன்வைக்க வந்த போது தொடர்ச்சியாக இங்க வந்து கோஷங்கள் எழுப்பி அவர்கள் பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. உடனடியாக அதிகாரிகள் அவர்கள் பேசுவதற்கு ஒரு சில நிமிடங்கள் அனுமதிக்கப்பட்டு பிறகு வழக்கம் போல மற்றவர்கள் பேசுவதற்கான அந்த அனுமதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் குறிப்பாக எம்டிசியினுடைய எம்டி அவர்கள் உட்பட நேரடியாக இந்த மினி பேருந்துகள் இயக்குவதற்கு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக சென்னையில வந்து மினி பேருந்துகள் இயக்குவதற்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.